பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த சமூகத்தில் நாங்கள் கூடி வரும்படியாய் தந்த கிருபைகளுக்காய் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவரும் நன்மை செய்யணுமான தேவன். உண்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை நடத்தினீர், தாங்கினீர், ஏந்தினீர், சுமந்தீர், தப்புவித்தீர், பாதுகாத்தீர். தொடர்ந்து இன்னும் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியுடைய கரங்களை கொடுக்கிறோம். கத்த பொறுப்படுப்பீராக. வீடுகளில் ஆண்டவரே, மற்ற இடங்களில் இருந்து கேட்கிற பார்க்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். தாழ்ச்சியுடைய கரங்களை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆராதனைக்கு கூடி இணைந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். சில பாடலை பாடி அவர் நாமத்தை மேம்படுத்தி துதிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜெபம் கேட்டு வல்லமையான காரியங்களை செய்யக்கூடியதன் ஒரு நல்ல தேவன் என்று சொல்லி ஒரு நாமத்தை மேம்படுத்தி பாடலாம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். முழு பலத்தோடு அவரை நோக்கி சொல்லுமா, என் தேவனை போல வேற தேவன் இல்லை, அவரை மாத்திரம் ஆராதிப்பேன் என்று சொல்லி மீண்டும் சொல்லுவோம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான். தேவ மனிதன் சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான். தேவ மனிதன் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார். தேவ மனிதன் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார். தேவ மனிதன் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன். வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது எதிராளியான சத்துருக்கு வருகிற நடுக்கங்கள் பயங்கரமா இருக்கும். விசுவாசத்தை சொல்லுமா, என் ஆண்டவர் தான் தேவன், வேற எதுவுமே இல்லை என்று சொல்லி விசுவாசத்தோடு என்றே ஆர்ப்பரிப்போம். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தான். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தார். என்னை கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தேவ மனிதன். ஓ கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 நெடு நாளாயிருக்கு ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து என் ஜெபத்துக்கு எல்லாம் பதில் கிடைக்குமா கிடைக்குமா என்று சொல்லி ஏங்கி நிற்கிற நேரத்துல ஆண்டவர் வார்த்தை அழகா சொல்லுகிறார். வானம் திறக்கப்படும், மத்திய ஆகாயத்துல ஆண்டவர் மீண்டுமாய் வருவார். அதே போல அதுதான் நமக்கான ஒரு பதில். அந்த ஜெபத்துக்கு எல்லாம் பதில் அது மட்டும்தான். சொல்ல போகிற வானங்களை திறந்த வல்ல தேவன் அக்கினியால் எனக்குன்னு பதில் கொடுப்பார். அவர் தான் என் தேவன், அவரை மாத்திரம் நான் பணிந்து கொள்வேன் என்று சொல்லி விசுவாசத்தை சேர்ந்து சொல்லுமா. வானங்களை திறந்தே வல்ல தேவன்
அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். நம்பிக்கையோடு வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. மீண்டுமாய் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், நீங்க தான் என் பலன், என் கேடகம், எல்லாம் உம்மைத்தான் நம்பியிருக்கேன் என்று சொல்லுவோம். நீரின் பலன் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தேன். நீரின் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன். மீண்டும் உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகான மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி. உம்மை போற்றுவேன் சொல்லுமா, உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன். மீண்டும் சொல்ல உம்மை போற்றுவேன், உம்மை ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் இருந்தாலும் சரி, உயர்விலோ தாழ்விலோ மரணமோ ஜீவனோ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உம்மை பாடுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை துதிப்பேன், உம்மை புகழுவேன். உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகான மகிமைக்கு பாத்திர எங்கள் ராஜாவே. துதிகான மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. அப்படி கண்களை மூடி அவரை நோக்கி சொல்லுவோமா, உம்மை போற்றுவேன், உம்மை புகழுவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை பாடுவேன், உம்மை எந்த நிலையிலுமே உம்மை போற்றுவேன், உம்மை எந்த சூழ்நிலைகளையும் உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகான மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகான மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. கையை உயர்த்தி சொல்லுமா, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர்
வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியானவரே நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியானவரே. இதே நேரத்திலும் தாகத்தோடு எத்தனை பேர் காத்திருக்கிறீங்களோ ஆண்டவரை நோக்கி சொல்ல போகிறோம். ஆண்டவரே நீங்க தாகத்தோடு ஆண்டவரே இந்த சமூகத்துல காத்து நிற்கிறோம். உம்மை விட்டு எனக்கு வேற யாருமே இல்லை ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க மாத்திரம் தான் எனக்கு எல்லாமே சொல்லுகிற எத்தனை பேர் காத்திருக்கிறீங்களோ அத்தனை பேர் மாத்திரம் சொல்லுங்க, நீங்க வாங்க எங்க உள்ளத்துல, நீங்க வாங்க எங்க குடும்பத்துல, நீங்க வாங்க எங்க மத்தியில, நீங்க வாங்க எங்களுடைய சரீரம், எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய இல்லத்துல நீங்க வந்து தங்கிருங்கன்னு சொல்லி எத்தனை பேர் தாகத்தோடு சொல்லுகிறோமோ அப்படியே கைகளை விரித்த வண்ணமாய் ஆண்டவரை நோக்கி சொல்லுமா. நீர் வந்தா சூழ்நிலை இணைஞ்சு எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா. முடியாததும் சாத்தியமாகுமே, நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே. இந்த நேரத்தில் தாகத்தோடு எத்தனை பேர் காத்திருக்கிறீங்களோ சொல்லுங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஒருவேளை 6 முறை நான் ஏமாந்து நின்றிருக்கலாம், ஆனா 7வது முறை அந்த தீர்க்கதரிசியாக ஊழியக்காரன் ஓடி போய் பார்த்தான். உள்ளங்கை அளவு அத்தனையாக ஒரு குட்டி மேகம் தெரிந்து மீண்டும் சொல்ல போகிறோம். ஆண்டவரே நீர் மாத்திரம் எங்க வாழ்க்கை வந்தீங்கன்னா எங்க சூழ்நிலைகள் மாறும், எங்களுடைய கவலைகள் மாறும், எங்கள் பிரச்சனைகள் மாறும், எங்கள் போராட்டங்கள் மாறும், அவமானங்கள் மாறும், நிந்தைகள் மாறும், ஏமாற்றங்கள் மாறும், தவிப்புகள் மாறும், எல்லா கலக்கங்களும் மாறி போகும். எத்தனை பேர் சொல்றோமோ இதுவரைக்கும் 6 முறை ஏமாந்து இருக்கிறேன், 7வது முறை நான் உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். அன்று கையளவு மேகம் என் வாழ்க்கையை நிரப்ப போகிறது, அந்த கையளவு மேகம் என் வாழ்க்கை முழுவதுமா மாற்ற போகிறது. நம்பிக்கையோடு சேர்ந்து சொல்ல போகிறோம். நீர் வந்தாலே என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் என்று சொல்லி நீர் வாருமே என்று சொல்லுவோமா. நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியானவரே நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியானவரே நீர் வந்து எங்கள் மத்தியில் உலாவுனதுக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை விட்டு பிரியாத ஒரு நல்ல ஆண்டவர். நாங்கள் பிரிந்தாலும் நீர் எங்களை விட்டு பிரிய போறது இல்லை. அந்த நம்பிக்கையோடு கூட உண்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதனைகளை வெட்கப்படுத்தாத நல்ல ஆண்டவர், எங்க ஆராதனை ஏற்றுக்கொண்ட கிருபைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த உள்ளத்தோடு சமூகத்தில் காத்திருந்தமை ஆராதிக்க இன்னும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலுமே ஆராதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் நாம் தூரமாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆவியிலே ஒரு மனதோடு கூட பக்கத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சி பங்கு பெற்றவர்களாக, தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இருக்கிறோம். நெருக்கடியான சூழ்நிலை தான், ஆனாலும் ஆண்டவர் சீக்கிரம் இந்த நெருக்கடியிலிருந்து ஒரு விடுதலை தருவார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் மார்க்கின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம்
4வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். பாருங்க, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ 12 வருஷமாய் வேதனையோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை அவள் தொட்ட வேளையில தேவனுடைய வல்லமை அவள் மேல பாய்ந்ததினால அவள் ஆரோக்கியம் அடைந்தாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த ஆரோக்கியம் அடைந்த அந்த செய்தியை கேட்டு ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. வேதனை நீங்கி சுகமாயிரு. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனைகளை கூட்டார். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். வேதனை எங்க பார்த்தாலும் வேதனை. வேதனை நிறைந்த நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனை நிறைந்த நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நெருக்கடியான நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதனை நிறைந்த நாட்கள். அந்த சாத்தான்குள சம்பவத்தை குறித்து தெரியாதவர்களே நம்முடைய நாட்டில் இருக்க முடியாது. அந்த குடும்பம் படுகிற வேதனை, இழந்த அந்த தாய், புருஷனையும் மகனையும் இழந்த அந்த தாய், தகப்பனையும் இழந்த சகோதரிகள், உறவினர்கள் படுகிற வேதனைகள் நமக்கு தெரியும். இந்த வைரஸ் நோயினாலே தினம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்களே, அவள் படுகிற வேதனைகள் நமக்கு தெரியும். நம்ம தமிழ்நாட்டில, சென்னையில, இன்னும் பல இடங்களில ஜனங்கள் இந்த வியாதியினால படுகிற வேதனைகள், ஆஸ்பத்திரியில இருந்து அவர்கள் படுகிற வேதனைகள், தன் சொந்தங்களை இழந்ததினால அவர்கள் படுகிற வேதனைகள் எல்லாம் நமக்கு தெரியும். நமக்கு தெரியும். அருமையானவர்களே, ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, அவர் சொன்னதுதான், வேதனை நீங்கி சுகமாயிரு. வேதனை நீங்கி சுகமாயிரு. ஏன் இந்த வேதனை நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது? யாருக்கு வேதனை? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29, 30 வாஸ்தவமே. ஆனால் ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகளுக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும். முடிவில் அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். யாருக்கு இந்த வேதனை? யாருக்கு சண்டைகள்? யாருக்கு புலம்பல்? அருமையானவர்களே, மதுபானம் இருக்கிற இடத்துல மதுபானத்தை நாடுகிறவர்கள், மதுபானத்தை குடிக்கிறவர்கள், அவளை குறித்து வேதனை சொல்கிறது, அவளுக்கு வேதனை. முடிவில் அவர்களை வேதனையில் அது கொண்டு போய் விட்டுவிடும். இரண்டாவதாக, யாருக்கு வேதனைகள்? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலரை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி
அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேக வேதனைகளினாலே யாருக்கு? பண ஆசை. பண ஆசை. எப்படியாகலும் பணத்தை சம்பாதிச்சிடணும், யாரையா மாத்தியாவது பணத்தை சம்பாதிச்சிடணும், கொள்ளையடிச்சாவது பணத்தை சம்பாதிச்சிடணும். இந்த நாட்கள், இந்த கொரோனா நாட்களில் பயங்கரமாய் கொள்ளையடிக்க நாம் பார்க்கிறோம். அப்படியாக நோக்கம் பணம். பணம். அருமையாளே, யாருக்கு இந்த வேதனை? பண ஆசை. பண ஆசை. நியாயமாய் நம்ம சம்பாத்தியம் பண்ணினோமா, ஆனா அதை நம்ம ஆசீர்வதிக்கும். பாருங்க, அந்த சகையோ என்று சொல்லுகிற அந்த பாவியான மனுஷன், ஆயக்காரன், இயேசுவை பார்க்கணும்னு விரும்பினவனாய் காட்டத்தி மரத்தில் இருந்து மரத்தில் ஏறி அவரை பார்க்கும்படியாய் வகை தேடினான். இயேசு அந்த காட்டத்தி மரத்தின் பக்கத்தில் வந்த வேளையில, சகையுவே கீழே இறங்கி வா, நான் வீட்டில் இன்னைக்கு தங்க வேணும்னு சொல்லி சொன்ன மாத்திரத்தை அவன் இறங்கி வந்து அவன் வீட்டுக்கு போகிற வேளையிலேயே, ஆண்டவரே, நான் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் நான் திரும்ப கொடுக்கிறேன், என் சொத்துல பாதியை நான் ஏழையில் கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க, போகிற வேளையிலேயே நான் சொல்றேன். அந்த பண ஆசையினால் அவன் சம்பாத்தியம் பண்ணினது, அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த பண ஆசை அவனை விட்டு நீங்கி போயிட்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். பண ஆசை நீங்கி போயிடுச்சு. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்பீராவை குறித்து வாசிக்கிற வேளையில, அந்த நாட்கள் இந்த விசுவாசிகள் எல்லாவற்றையும் விட்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படி விற்ற அந்த அனனியா சப்பீரா ஒரு பகுதியை வஞ்சித்து வைத்து மறுபகுதியை கொண்டு அந்த அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான் என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். பாருங்க, பேதுரு கேட்கிறான், இவ்வளவுதானா விற்றீங்கன்னு கேட்கிறான். அனனியா, இவ்வளவுதான் விற்றோம் அப்படி சொல்ற. அடுத்த நிமிஷத்துல அவன் விழுந்து ஜீவனை விட்டான் என்று வாசிக்கும். கொஞ்ச நேரத்தில் அவனுடைய மனைவி வர்ற, அவட்டையும் கேட்கிறான், இவ்வளவுதானா வித்தீங்க? அவளும் இவ்வளவுதான் வித்தோம் அப்படி சொல்ற. பரிசுத்த ஆவியே, நீங்க ஏன் துக்கப்படுத்தீங்க சொல்லி இந்த புருஷனை அடக்கம் பண்ண அவர்களுடைய கால்கள் வந்திருக்கு, உன்னை கொண்டு போவாங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல அவளும் விழுந்து ஜீவனை விட்டாள் என்று சொல்லி வாசி. அருமையான பண ஆசை. இயேசுவை காட்டி கொடுத்த நோக்கமும் பண ஆசை. 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தான் யூதாஸ். பண ஆசை. பவுலை விட்டு பிரிந்து போன யூதா பண ஆசை. இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, உலகத்தின் மேல் ஆசை வைத்து அவன் பிரிந்து போனான் என்று சொல்லி நான் வாசி. தேவ பிள்ளையே, 16வது சங்கீதம் 4வது வசனம் விடமாய் சொல்லுகிறது, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவர்களுக்கு வேதனை பெருகும். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவர்களுக்கு வேதனை பெருகும். வேதனை பெருகும். பாருங்க, அந்நிய தேவனை, யாரை பின்பற்றுகிறோம்? யாரை நாம் ஆராதிக்கிறோம்? எனக்கு எல்லா சாமியும் ஒண்ணுதான், எல்லா ஆண்டோரும் ஒண்ணுதான் அப்படி சொல்லி எல்லா தெய்வத்தையும் ஆராதிக்கிறோமா?
எல்லா தெய்வத்தையும் நம்ம வணங்குறோமா? எல்லா தெய்வத்துக்கு நம்ம பலிகளை செலுத்துகிறோமா? சங்கீதக்காரன் சொல்கிறான், அந்நிய தெய்வத்தை நாடி பின்பற்றுவர்களுக்கு வேதனைகள் பெருகும். ஆரம்ப நாட்களில் சவுல் அஞ்ஞானம் பார்க்கிறவர்கள் எல்லாம் கொலை செய்தான், துரத்தினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே சவுல் கடைசி காலத்துல அஞ்ஞானம் பார்க்கிறவர்களை நாடி சென்றான். அந்த அஞ்ஞானம் பார்க்கிற நாடு சென்று அவன் குடி கேட்டான். வாசி அருமையாளே, அந்த சவுல் செத்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர் செலுத்துகிற இரத்தமான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். எனக்கு எத்தனையோ பேர் பண ஆசைப்பட்டு பிள்ளைகளை கூட பலி செலுத்துறாங்க. சொந்த பிள்ளைங்களை பெற்ற பிள்ளைங்களை எதற்கு? புதையலுக்காக. அருமையான வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்களுக்கு வேதனை பெருகும். அது மட்டுமல்ல, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போமே. ஆனா அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது. பயமானது வேதனை உள்ளது. பயம். அநேகர் பயந்து 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 செத்துட்டே இருக்கிறாங்க. பயம். கொரோனா வந்துட்டா, ஐயோ ஒருவேளை அது நம்ம அலக்கழித்து விடுமோ என்று சொல்லி பயந்து தூக்கிலிட்டு சாகுறாங்க. பல விதத்தில் மடிந்து போறாங்க. அந்த வியாதியை கண்டு பயம், பிரச்சனைகளை கண்டு பயம். தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாது. பயம் வேதனை உள்ளது. பயப்படுவோமா? இந்த நெருக்கடியான சூழ்நிலையை பார்த்து நாம் பயப்படுகிறோமா? பயப்படாதே ஆபிரகாமே, நீ பயப்படாதே. ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்ற, பயப்படாதே. ஈசாக்கு, நீ பயப்படாதே. இஸ்ரவேலே, நீ பயப்படாதே. பயம் வேதனை உள்ளது. ஆண்டவர் இந்த உலகத்தை ஜீவித்த நாட்களை பயப்படாதே என்று சொன்னார். அநேக இடங்களில் வேதத்தில் பயப்படாதே என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்பெல்லாம் பயப்படுகிறாங்களோ அப்பப்பெல்லாம் ஆண்டவர் சொல்வார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லி யாக்கோபோடு சொன்னார். நீ பயப்படாத. நாம் ஏன் பயப்படணும்? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறது வரைக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயம் வேதனை உள்ளது. பயம் நம்மை வேதனைப்படுத்தும். பயம் நம்மை கலங்க வைக்கும். நாம் பயப்படாதபடி அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமே, ஆனா அவர் நம்மை ஒரு காலம் வெட்கப்படுத்தவே மாட்டார்.
அவர் நம்மை ஒரு காலம் கைவிடவே மாட்டார். அவர் கைவிடாத தேவன், கைவிடாத தேவன். பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. எதிராய் செயல்படுவோ என் பக்கம் வருவார்கள். என் இரட்சகர் எனக்குள்ளே, இதை உலகம் அறியும். எதிராய் செயல்படுவோ என் பக்கம் வருவார்கள். என் இரட்சகர் எனக்குள்ளே, இதை உலகம் அறியும். ஜெயம் எடுப்பே இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பே இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. இதயம் விரும்புவதே எனக்கு தந்திடுவார். என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார். என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். ஜெயம் எடுப்பே இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பே இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஆமென். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆமென். பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது, 12 வருஷமாய் வியாதி, 12 வருஷமாய் அவள் இந்த சரீரத்துல பலவீனம், 12 வருஷமாய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று செலவழித்து மருத்துவர்களை பார்த்தும் அவளுக்கு கொஞ்சமே ஒரு விடுதலை இல்லை, விடுதலை இல்லை. அருமையானவர்களே, ஒரு நாளில் வேதம் சொல்லுகிறது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இயேசுவை குறித்து நம்ம கேள்விப்படணும். இயேசு யார்? இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்?
இயேசு ஒரு வைத்தியர். டாக்டர்களுக்கெல்லாம் அவர் டாக்டர். சுகமாகாதவங்களை எல்லாம் அவர் சுகமாக்குறவர். பிறவி குழல்களெல்லாம் அவர் பாதை கொடுத்தவர். குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்குனவர். 38 வருஷமாய் வியாதியோடு இருந்த அந்த பெதஸ்தா குளத்தண்டையில வியாதியோடு இருந்த அந்த மனுஷனை குணமாக்குனவர். மரித்து போன 4 நாள் அந்த லாசருவை உயிரோடு எழுப்பினவர். பாடையில கொண்டு போன அந்த வாலிபன், செத்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பினவர். யவீருவின் மகளை உயிரோடு எழுப்பினவர். இதெல்லாம் குறித்து அவள் கேள்விப்படுகிறாள். இயேசு யார்? இயேசு யார்? அருமையானவர்களே, அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். சரியா கேள்விப்பட்டாள். சரியா கேள்விப்பட்டாள். நாம் கேள்விப்பட வேண்டிய விதத்தில் கேள்விப்பட்டு அவர் உண்மையாய் நோக்கி பார்ப்போமேயானா இந்த முக பிரகாசம் அடையும் என்பதில் சந்தேகமே இல்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை. வெட்கப்படவே இல்லை. அருமையானவர்களே, நம்முடைய முகம் வெட்கப்படாது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னார். ஒருபோதும். அவர் நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, நம்ம தகப்பன். அவர் ஃபாதர், தகப்பன். அவரை நோக்கி உண்மையாய் நாம் பார்ப்போமே, ஆனா அவர் நம்மை கைவிடவே மாட்டார். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்த போகிறார். இந்த மாதத்தில் நம்மை அதிசயமாய் நடத்த போகிறார். நம்முடைய வேதனைகள் எல்லாம் அவர் நீக்க போகிறார். வியாகுலங்கள் எல்லாம் அவர் நீக்க போகிறார். துக்கங்கள் எல்லாம் அவர் நீக்க போகிறார். துயரங்கள், பாடுகள் எல்லாம் அவர் நீக்க போறார். நான் அவரை விசுவாசிக்கிற வேளையில கேள்விப்பட்டாள். அருமையானவளே, கேள்விப்பட்டு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாக தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி பார். அவளுக்கு விசுவாசம். விசுவாசம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவள் சொல்றா, நம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் சுகமாவே, எனக்கு சுகம் கிடைக்கும். நான் தொடுவேன். இயேசுவின் வஸ்திரத்தை தொடுவேன். ஏன்னா இயேசுவின் வஸ்திர தொங்கல் அந்த தேவாலயத்தில் நிரம்பி இருந்த வேளையில் அவருடைய பிரசன்னம் அங்க இருந்ததை குறித்து நான் வேதத்தில் வாசி. அந்த வஸ்திர தொங்கல் தேவனுடைய பிரசன்னம். அதை அவன் விசுவாசிக்கிறான். அந்த இயேசுவின் வஸ்திரத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. நான் அவரை தொடுவேன், வஸ்திரத்தை தொடுவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே பின்னாக வந்து வஸ்திரத்தை தொட்டாள். பார், சொல்லிட்டு அவ சும்மா இருக்கல. சொல்லிட்டு அந்த விசுவாசத்தை கிரியில காண்பிக்கிறார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்த. கிரியை இல்லாத விசுவாசம் செத்த. கிரியை செய்கிறார். இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி அவள் வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். வேதம் சொல்லுகிறது, உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை, வேதனை நீங்கி அதுவரைக்கும் வேதனையோடு கூட இருந்தவள், அதுவரைக்கும் கண்ணீரோடு கூட இருந்தவள், அதுவரைக்கும் என்ன செய்வதென்று தெரியாம திகைத்தவள், எத்தனையோ வைத்தியர்களால் வருத்தப்பட்டவள்,
வேதனைப்பட்டவள். பணம் எல்லாவற்றையும் அவள் இழந்து போன, சொத்தெல்லாவற்றையும் இழந்து போன. பல விதத்தில் அவளுக்கு வேதனை. சரீரத்தில் வியாதியாவது சுகமாகுமா என்று அதுவும் சுகமாகலை. பணம் எல்லாத்தையும் இழந்து போன. அவளை தொட்ட உடனே வேதம் சொல்லுகிறது, அவள் ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உணரணும். தேவ பிரசன்னத்தை நம்ம உணரணும். தேவனுடைய வல்லமை நம்ம உணரணும். தேவன் ஆராதிக்கிற வேளையிலுடைய பிரசன்னம் நம்மை தேடி வரும், நம்மை நிரப்பும். ஏதோ நான் ஜெபம் பண்ணேன், கடமைக்காக வேதம் வாசித்தேன், அப்படி இல்லாம உண்மையோடு உண்மையோடு நம்ம தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்துல நம்முடைய கரத்தை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். மனுஷனால் கூடாதான், தேவனால கூடும். சுவாசிக்கிறீங்களா? தேவனால கூடும். தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபட. உங்க வாழ்க்கையில அருமையான தேவ பிள்ளையே, அவர் செய்ய நினைத்தது தடைபட. வெறுமையை விடவே மாட்டார். வெறுமையா நீங்கள் போவதில்லை என்று சொல்லி எகிப்து தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட போது சொன்னார், நீங்கள் வெறுமையாய் போவதில்லை, வெறுமையான அனுப்ப மாட்டேன், வெறுமையான அனுப்ப மாட்டேன். ஆண்டவரை பின்பற்றின பிள்ளைங்களை அவர் ஒரு காலம் வெறுமையாய் அனுப்பினதே இல்லை. ஒரு நாள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட பிடிக்க முடியாத அந்த பேதுரு இயேசுவின் பிரசங்கத்துக்காக, ஊழியத்துக்காக தன் படகை கொடுத்து அவர் பிரசங்கம் முடிந்த பிறகு ஆழத்துல கொண்டு வலையை போடு என்று சொல்லி அவன் ஆழத்துல கொண்டு வலையை போட்ட போது, அருமையான தேவ பிள்ளையே, ஒரு படகுல 2 படகு நிரம்பி வழியும்படியாய் மீன்களை பிடித்தான் என்று வாசி. ஆழத்துல நம்ம இன்னும் கரையில நின்று கொண்டே இருக்கணும். கரையில நின்று மீனை பிடிக்க முடியாது. கரையில நின்ற கருவாடை தான் பிடிக்க முடியும். கருவாடு தான் கிடைக்கும். இதுவரைக்கும் நம்ம கரையிலே நிற்கிறோம். ஆழத்துக்கு போக பயப்படுறோம். ஆழமாய் வலையை போட்ட வேளையில வலை கிழிந்து போற அளவுக்கு மிகுதியான மீன்களை பிடித்தாங்க. அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு எப்படிப்பட்டவர் உண்மையாகவே நம்ம அறிவோமே. ஆனா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதங்களால் நிரப்புவார், அற்புதங்களால் நிரப்புவார், பெரிய காரியங்களை செய்வார். பார், இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களாலே அவள் வருத்தப்படுகிற வேளையில, வேதனைப்படுகிற வேளையில இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு வஸ்திரத்தை நான் தொடுவேன் என்று சொல்லி அவர் தொட்டு இப்ப அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்டார். இயேசுக்கு தெரியாது. இயேசு திடீரென்று அவருடைய சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனதை பார்த்து ஜனக்கூட்டத்துக்குள்ள என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்கிறார். உடனே அவ பயந்து நடுங்கி அவன் எல்லாவற்றையும் சொல்ற. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்ற,
34ஆம் வசனத்திலே அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அருமையான தேவ பிள்ளையே, வேதனையோடு கூட இருக்கிறாயா? வேதனை நீங்கி சுகமாயிரு. இந்த மாதத்திலே ஆண்டவருடைய வேதனைகள் எல்லாம் நீக்குவார். உடைய துக்கங்களை எல்லாம் மாற்றுவார். உடைய துயரங்களை எல்லாம் மாற்றுவார். உடைய கண்ணீர் எல்லாம் துடைப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமென். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். முடிந்து போயிடுச்சு. நீ சமாதானத்தோடு வேதனை நீங்கி நீ சுகமாய். கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து, வியாதியிலால வேதனையினால் நீ கஷ்டப்படுகிறாயோ, கர்த்தர் உன்னை விடுவித்து கர்த்தர் நிச்சயமா உனக்கு அற்புதம் செய்வார். அற்புதம் செய்வார். இந்த மாதம் ஆண்டவனுக்கு தருகிற ஒரு அருமையான வாக்கு தத்துவம், நீ வேதனை நீங்கி சுகமாயிரு. நான் கண்களை மூடி நான் ஜெபிக்கலாமா? ஜெபிப்பார். அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்து, அவர் முகங்கள் வெட்கப்படவே இல்லை. ஆமென். மலைகள் விலகி பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி எந்த ஜெயமானவர். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர். உன் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் என்னால் நின்று வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ரப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூபா எந்த மேய்ப்பரானவர். யெகோவா ரப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூபா எந்த மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள்
போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. பரலோக பிதாவே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இம்மட்டும் நல்லவராய் போதுமானவராய் இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. கடந்த 6 மாதங்களிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த புதிய மாதத்திலே எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் வேதனைகள் நீங்கி நாங்கள் சமாதானமா இருக்கும்படியாய் கிருபைதார். எங்கள் என்ன வேதனைகள் காணப்பட்டாலும், ஒருவேளை பண கஷ்டமோ, கடன் பாரமோ, வியாதியோ, பலவிதமான நெருக்கங்களோ எதுவாயிருந்தால், குடும்ப பிரச்சனைகள் எதுவாயிருந்தால், இயேசுவின் நாமத்தில் எல்லாம் நீங்கி போகட்டும், எல்லாம் நீங்கி போகட்டும். இந்த செய்தியை கேட்டு அந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கரம் அமரட்டும். வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். குறைகள் நீங்கட்டும், குறைகள் நீங்கட்டும். வெறுமையாய் அனுப்புவது இல்லை என்று சொன்ன ஆண்டவர், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நீ மேன்மைப்படுத்தும்படியாய், கனம் பண்ணும்படியாய், உயர்த்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளும். தேசத்தில் காணப்படுகிற இந்த கொரோனா இயேசுவின் நாமத்தை நீங்கி போகட்டும், நீங்கி போகட்டும் ஆண்டவரே, நீங்கி போகட்டும், நீங்கி போகட்டும். இதனால வேதனைப்படுகிற பிள்ளைகள், கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு விடுதலை தார், நல்ல சுகத்தை தார். சமாதானம் உண்டாகட்டும், எல்லையில சமாதானம் உண்டாகட்டும், எங்கள் தேசத்துல சமாதானம் உண்டாகட்டும். வேதனைகள் எல்லாம் நீங்கி, வியாகுலங்கள் எல்லாம் நீங்கி சமாதானத்தோடு இந்த பூமியில வாழ உதவி செய்யும். உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தமுடைய ஐக்கியம், இயேசுவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட இன்னும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God may bless you. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.